இமேஜின் ஒரு கன் ஃப்ரீ கண்ட்ரியில் சடனாக ஒரு நாள் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் கையிலும் கன்று கிடைச்சா என்ன ஆகும்? இது எபிசோட் 2 மை நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பிரேக் டவுன் ட்ரிகர். சீரிஸ் ஸ்டார்டிங்கில் வந்து காலேஜ் டாப்பர் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருப்பான். பட் என்னன்னா அந்த ஹாஸ்டலுக்கு எல்லாரும் வந்து அவனை டே டு டே புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கோவம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுவான், எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல ஒரு கன் அவன் பெட்டு கீழேருந்து எடுத்து அந்த ஹாஸ்டலுக்கு எல்லாரும் சுட்டு தள்ளிடுவான். அந்த ஹாஸ்டலுக்கு எல்லாருமே செத்து போயிடுவாங்க இவனால. அதுக்கப்புறம் இந்த ஊரே பயந்து உட்காந்து யாரா இந்த பையன் சொல்லிட்டு அதுக்குள்ள நடக்கும்னா இந்த பையன் யாருன்றது கண்டுபிடித்துக்குள்ளேயே ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கன் இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கிட்டையுமே கன் இருக்கும். டெக்னிக்கலி என்னன்னா அந்த கண்ட்ரியே ஒரு கலவரம் கண்ட்ரியாவே மாறிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் யார் தான் பண்ணுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களை ஸ்டாப் பண்ண நினச்சி ட்ரை பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ. ஆனால் ஹீரோவால் கடைசி எபிசோட் வரைக்கும் இது யார் தான் பண்ணான்றது கண்டுபிடிக்காமலே கஷ்டப்பட்டு இருப்பாரு. டே டு டே வந்து கிரைம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க, கன்னே இல்லாத ஒரு கண்ட்ரியில் சடனாக எல்லாருக்கிட்டையும் கன் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரன்னிங், ஆக்ஷன், மைண்ட் கேம் இது ஃபுல்லாக சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். இந்த சீரிஸ் ஒரு எண்ணில் ஒரு சூப்பர் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் கையில் கன் கிடைச்சாலே பெரிய பிரச்சனையாகும். பட் ஊர் ஃபுல்லாக கன் இருந்தால் என்ன ஆகுன்றதான் இந்த ட்ரிகர்ன்ற சீரிஸ். ஸோ டைம் இருந்தால் பாருங்க, ட்ரிகர்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த சீரிஸோட லிங்க் நான் அனுப்புறேன். ஸோ நீங்களும் போய் பார்க்கலாம். I see you next story.